திண்டி வரும் பேருந்து நிலையத்திற்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பெயர் வைக்க வேண்டுமென தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் சென்னை மண்டல குடும்ப விழாவில் கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அடுத்த கரசங்கால் தனியார் மண்டபத்தில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் 129வது ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் சென்னை மண்டலம் சார்பில் சென்னை மண்டல தலைவர் ஆர் ஜெயராம் ரெட்டி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை மண்டல செயலாளர் பி தாமோதரன் முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா, சட்டமன்ற உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டேயன் மற்றும் கே வி முத்துமல்லா எம் பி வைத்தியலிங்கம் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த ஏ சீனிவாசன், ஜே சேகர், கே ஆர் அருணாச்சலம், எம் சி பழனிசாமி, ஜி ஆர் ரெட்டி, கே ஜனகராஜன், அஜந்தா கண்ணன் என்கின்ற வேணுகோபால், எம் வெங்கடசுப்பு, ஏ நீல்ராஜ் உள்ளிட்டோர் தங்களில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் சென்னை மண்டல நிர்வாகிகள் பேசியபோது, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு சென்னையில் உள்ள ஓமந்தூரார் வளாகத்தில் சிலை வைக்க வேண்டும் எனவும், திண்டிவனத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்திற்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் பிசி சான்றிதழ் பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை களைந்து உரிய நபர்களுக்கு பிசி சான்றிதழ்கள் கிடைக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இவ்விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான ரெட்டியார் குடும்பத்தினர் பங்கேற்றனர். அவர்களுக்கு அறுசுவை பிரியாணி விருந்து அளித்தனர். அரசியல் சூழ்நிலை இப்ப எல்லா பக்கமும் பல்வேறுபட்ட சமுதாயங்கள் ஆள் பலமும் இருக்கிறது, அரசியல் பலமும் இருக்கிறது. நான் போய் ஏதாவது இது போல சங்கத்தில் போய் சேர்ந்துட்டேன். சங்கம் எங்கள் திமுக சட்டத்திட்ட பிரகாரம் நாங்கள் சங்கத்தில் சேர முடியாது. எங்கள் சங்கத்தில் சேரதாக்கா இன்னும் சொன்னால் இந்த மீட்டிங் வர மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருக்குமே கௌரவிக்கப்படும். யாரும் கிளம்ப வேண்டாம், எல்லாரும் இருங்க. உங்க ஃபேமிலி முன்னாடி நீங்க கௌரவிக்கப்படுறது ரொம்ப ரொம்ப கௌரவம் எங்களுக்கும் உங்களுக்கும். ஸோ யாரும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டாம். உங்களுக்காக ஒரு அற்புதமான மதிய உணவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேள்விப்பட்டோம் பிரியாணின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ எல்லாருமே இருந்து எங்கள் கூட இந்த ப்ரோக்ராமை கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதான் எங்களோட டார்லிங் உரிமையாளர் கூட கலந்துருந்தா கூட நான் பக்கத்தில் தான் உட்கார்ந்துருந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சா நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். நான் பல நிகழ்ச்சியில் பேசியிருந்தாலும் எனக்கு கூட தெரியாது. அதுபோல் ஜெயராமனுக்கு ஒரு வியாபாரத்திற்கு படிப்படியாக முன்னுக்கு இப்போது ஜெயராமனை நமக்கு இந்த சங்கத்தின் மூலமாக பொது வாழ்க்கையின் மூலமாக நமக்கு தெரிகிறது. இப்போ மதுராந்தகம் போனீங்கன்னா 1 ஏக்கர் 400 ஏக்கர் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் விட்டு சுற்றினாங்க. அமைதியின் வடிவம் திருப்பதி ஏழுமலையானுக்கு சேவை செய்வதையே தன்னுடைய வாழ்வின் பெரிய தாகமாக கொண்டவர் என் சிந்தனை அறிந்த வெற்றியாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சேகர் ரெட்டி அவர்களே. கோவில்பட்டையில் கோபுர கலசமாக விளங்குகின்ற KR கல்வி நிறுவனங்களை நடத்தி வருபவரும் தன்னுடைய ஒப்பற்ற சேவைகளால் எளிய மக்களின் இதயங்களில் இடம் பிடித்தவரும் உழைப்பே உயர்வு தரும் என்பதற்கு இலக்கணமாய் விளங்குபவரும் தன்னுடைய கல்விப்பணி, சமுதாயப்பணி, ஆலய திருப்பணி இன்றும் மறக்க முடியாத மாமனிதனாக விளங்குகிறவரும் தன்னுடைய மென்மையான அணுகுமுறைகளால் ரெட்டியார்களின் சமுதாய இதயங்களில் இடம் பிடித்திருக்கக்கூடியவரும் மரியாதைக்குரிய மாமா KR அருணாச்சலம் ரெட்டி அவர்களே. தமிழக காவல்துறையில் நேர்மையான, வாய்மையான, தூய்மையான வழியில் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர். அதிகாரம் எடுத்து காட்டாமல் கடைக்கோடி மனிதர்களையும் தன்னுடைய தாய் அன்போடு அரவணைக்கக்கூடியவர். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் யாருக்கும் அஞ்சாத துணிச்சலையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய எல்லோராலும்
MCT என்று அன்புடன் அழைக்கப்படுகின்ற அண்ணன் கொங்கு தந்த சிங்கம் மரியாதைக்குரிய அண்ணன் MC பழனிசாமி ரெட்டி அவர்களே, அமைதியான கடல் சிறந்த மாலுமியை தருவதில்லை. அதுபோல பேரலைகளிலும் கடல் கொந்தளிப்புகளிலும் கப்பலை செலுத்துகின்ற மாலுமியாக நம் ரெட்டி நல சங்கத்தை வழிநடத்தி புதிய சகாப்தத்தை படைக்க இருக்கின்ற மரியாதைக்குரிய செயல் வீரர் அண்ணன் K. ஜனகராஜன் ரெட்டி அவர்களே, தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்திற்கு கௌரவ ஆலோசகராக இருந்து சங்கம் மிடுக்கோடும் துடிப்போடும் செயல்படுவதற்கு தோற்கடிக்கிற தூயவர் தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தினுடைய நிர்வாகிகளின் உள்ளங்களில் ஒளி வீசுகின்ற அண்ணன் நீல்ராஜ் ரெட்டி அவர்களே, தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகர் மரியாதைக்குரிய அண்ணனும் சமுதாயத்தினுடைய உயர்வே தன்னுடைய